ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. கலா தொழுகை என்பது உண்டா? இன்று பலரும் தொழுகைகளை தாமதம் செய்கின்றார்கள். பின்பு கலா செய்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுகின்றார்கள். ஆண்களோ அல்லது பெண்களோ தொழுகையை குறிப்பிட்ட நேரங்களில் தொழுது முடித்துவிட வேண்டும். தகுந்த காரணம் இல்லாமல் பொருட்படுத்துவது பெரும் பாவமாகும். இஸ்லாத்தில் கலா தொழுகை என்று ஒன்று கிடையாது. தொழுகைகளை கலா செய்யலாம் என்று அல் குரானிலோ அல்லது ஹதீஸ்களிலோ எந்த செய்தியும் கிடையாது. இன்றும் பலர் தொழுகையில் கலா உள்ளது என்று நிர்பந்த காரணம் இல்லாமல் இஷா நேரத்தில் ஃபஜர், லுஹர், அசர், மஹரிப் என அனைத்து தொழுகையும் கலா செய்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு செய்வது பாவமாகும். தொழுகைகளை தகுந்த காரணமின்றி தாமதப்படுத்தக்கூடாது. நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது மூமின்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது. தொழுகை பொறுத்தவரை குறிப்பிட்ட நேரத்துக்குள் தொழ வேண்டும். நிர்பந்த காரணமில்லாமல் தொழுகையை தாமதப்படுத்தக்கூடாது. அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டபோது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று பதில் கூறினார்கள். நூல் புகாரி 527. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்பம் நேரம் மற்றும் முடிவு நேரம் நமக்கு குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். தொழுகையை தவறிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் மறந்து தொழாமல் இருந்துவிட்டால் அவர் நினைவு வந்தவுடன் தொழ வேண்டும், அல்லது உறங்கிவிட்டால் விழுந்ததும் தொழ வேண்டும். இதன் மூலம் நாம் தொழுகை விட்டதற்கு பரிகாரமாக ஆகிவிடும். யாரேனும் ஒரு தொழுகையை மறந்துவிட்டால் நினைவு வந்ததும் அவர் அதை தொழட்டும். இதை தவிர அதற்கு வேறு பரிகாரம் எதுவும் இல்லை. நூல் புகாரி 597. உதாரணமாக, நான் தினமும் சரியான நேரத்தில் ஃபஜர் தொழுது விடுவேன். உடல் அசதி காரணமாக என்னால் ஃபஜர் நேரத்துக்கு எழ முடியவில்லை. நான் எழும்போது நேரம் 7 மணி என்றால் அந்த நேரத்தில் நான் ஃபஜர் தொழ வேண்டும். ஆனால் தினமும் இவ்வேறு செய்யக்கூடாது. இதுபோன்று மற்ற தொழுகைகளையும் பின்பற்ற வேண்டும். விட்ட தொழுகையை அடுத்த வக்கத்து வரை தொழாமல் இருக்கக்கூடாது. மறதி, தூக்கம் இந்த இரண்டை தவிர வேறு காரணங்களுக்காக தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. தொழுகை நேரங்கள்: ஃபஜர் தொழுகை நேரம் ஐஹரை நேரம் ஆரம்பமானதிலிருந்து சூரியன் உதயமாகுவதற்கு முன்பு வரை உள்ளது. சூரியன் உதித்துவிட்டால் தொழுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். லுஹர் தொழுகை நேரம்: லுஹர் தொழுகையின் நேரம் சூரியன் நடுநிலையிலிருந்து சாய்ந்து முதல் அசர் நேரம் வருவதற்கு முன்பு வரை உள்ளது. நூல் முஸ்லிம் 1176. அசர் தொழுகை நேரம்: அசர் தொழுகையின் நேரம் சூரியன் பொன்னிறமாகி அதன் விளிம்பு மறைவதற்கு முன்பு வரை உள்ளது. மஹரிப் தொழுகை நேரம் சூரியன் மறைந்ததும் செம்மேகம் மறைவதற்கு முன்பு வரை உள்ளது. இஷா தொழுகை நேரம் இரவு ஆரம்பம் ஆனது முதல் நள்ளிரவு வரை உள்ளது. பொதுவாக எந்த தொழுகையும் தொழக்கூடாத நேரங்கள்: 1. சூரியன் உதயமாகும் போது தொழக்கூடாது. ஏனெனில் சூரியன் உதயமாகும் போது ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கு இடையே உதயமாகிறது. அப்போதுதான் அதற்கு இறை மறுப்பாளர்கள் சிரவணக்கம் செய்கின்றன. 2. சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது தொழக்கூடாது. காரணம் ஏனென்றால் அப்போதுதான் நரகம் எரிக்கப்படுகின்றது. சூரியன் மறையும் நேரத்தில் தொழக்கூடாது. காரணம், சூரியன் ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கிடையே தான் மறைகிறது. இந்த நேரத்தில் அதற்கு இறைமறுப்பாளர்கள் சிரவணக்கம் செய்கின்றன. நூல் முஸ்லிம் 5512. நான் நீண்ட வருடங்களாக தொழவில்லை. நான் மீண்டும் விட்ட அனைத்து தொழுகையும் தொழ வேண்டுமா? சிலர் கடந்த காலங்களில் விடுபட்ட தொழுகைகளை கணக்கு வைத்து தொழுகின்றார்கள். ஆனால் இவ்வாறு தொழக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மாதவிடாய் காலங்களில் நாங்கள் விடுபட்ட நோன்பை மீண்டும் நோக்குமாறு நாங்கள் பணிக்கப்பட்டோம். விடுபட்ட தொழுகையை மீண்டும் தொழுமாறு நாங்கள் பணிக்கப்படவில்லை என்று பதிலளித்தார்கள். நூல் முஸ்லிம் 560. தொழுகையை கலா செய்வது பொறுத்தவரை நோன்பிற்கும் தொழுகைக்கும்
வேறு வேறு சட்டமாகும். நோன்பு போன்றுவிட்ட தொழுகைகளை எப்போது வேண்டுமென்றாலும் தொழுது கொள்ள முடியாது. இவ்வளவு நாட்கள் நான் தொழுகையை தவறவிட்டதற்கு பரிகாரம், அவர்களுக்கு பின்னர் விழித் தோன்றல்கள் வந்தன. அவர்கள் தொழுகையை பழக்கின்றன. மானோ எச்சைகளை பின்பற்றின. அவர்கள் நரகத்தை சார்ந்திருப்பார்கள். திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவரை தவிர அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். சிறிதளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 19. இந்த வசனத்தில் பிற்காலத்தில் வரும் சிலரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்கள் தொழுகையை தொழாமல் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றான். இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டுமானால் அவர்கள் தாங்கள் தவறை திருத்தி கொண்டு இறைவனிடம் பாவமன்னிப்பு கேட்க வேண்டுமென கட்டளையிடுகின்றான். இமாம் இப்னு ஹஸ்மூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள், ஷயீத் இப்னு அபி வக்காஸ் ரலி, சல்மான் அல் ஃபாரிசி ரலி போன்ற நபித்தோழர்களின் கருத்தும், முஹம்மத் இப்னு சிரின் ரலி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலி போன்ற அறிஞர்களின் கருத்தும் இதுதான் என்று நூல் பிஹூசுனா. எனவே நாம் முடிந்த அளவிற்கு சரியான நேரத்தில் தொழ முயற்சி செய்வோம். தவறவிட்ட தொழுகைகளுக்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.